மீண்டும் இணைந்த கரகாட்டக்காரன் ஜோடி இணையத்தில் தீயாய் பரவும் போட்டோ. குறுகிய காலத்திலேயே அடுத்தடுத்த படங்கள்ல நடித்து நட்சத்திர நடிகையாக ஜொலித்த நடிகை கனகா தன்னோட அம்மா இறந்த பின்பு வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்தாங்க. அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு இருப்பதாக பலவிதமான கருத்துக்கள் இணையத்துல பரவிய நிலைமையில தற்போது கனகா நடிகர் ராமராஜனை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த போட்டோ இணையத்துல வைரலாகி இருக்கு. நடிகை தேவிகாவின் மகளான கனகா கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி சிறந்த நடிகை அப்படின்னு பெயர் எடுத்தாங்க கனகா. அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா அதிசய பிறவி படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா தங்கமான ராசா, பெரிய வீட்டு பண்ணக்காரன், கும்பக்கரை தங்கையா, தாலாட்டு கேக்குதம்மா, சாமுண்டி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சாங்க. சினிமாவுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே பெயர் எடுத்த கனகா தமிழ், தெலுங்கு, மலையாளம் என அனைத்து மொழி படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க. மலையாளத்துல இவங்க நடிச்ச காட்ஃபாதர் படம் 400 நாட்களுக்கும் மேல திரையரங்குகள்ல ஓடி சாதனை படைச்சது. தமிழ் சினிமால ரஜினி, பிரபு, கார்த்திக் என அனைத்து முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்ச கனகா மலையாளத்துல மோகன்லால், மம்முட்டி என முன்னணி நடிகர்களோட படங்கள்ல நடிச்சு படு பிஸியா இருந்தாங்க. சினிமால படு பிஸியா இருந்த கனகா அம்மா தேவிகாவோட இறப்பிலிருந்து மீண்டு வர முடியாம துயரத்துல இருந்த கனகா தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராம இருந்துட்டு வராங்க. அண்மையில நடிகை குட்டி பத்மினி கனகாவை வீடு தேடி சென்று சந்தித்து பேசிய போட்டோவை ஷேர் செஞ்சிருந்தாங்க. அந்த போட்டோல கனகா அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருந்தாங்க. தற்போது கனகா கரகாட்டக்காரன் படத்துல தனக்கு ஜோடியா நடிச்ச ராமராஜனை நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. பல வருடத்திற்கு பிறகு இருவரும் சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த போட்டோ இணையத்துல ட்ரெண்ட் ஆகி வருது.